ஒருவேளை உதவி செய்கிற பிள்ளைகள் விலகி நிற்கிறாங்களா? ஐயோ, என் பிள்ளைகளை எவ்வளவு பார்த்தேன், இவ்வளவு தூரம் நான் அவர்களை கண்மணி போல பாதுகாத்தனே, இவ்வளவு தூரம் படிக்க வைத்து வளர்த்தி இவ்வளவு தூரம் அவர்களுக்கு நான் எவ்வளவோ ஆதரவாக இருந்தனே, வயசான காலத்தில் என்னை பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் என்னை தள்ளி வைக்கிறாங்களே, ஐயோ தனித்து நான் இருக்கிறேனே, என் வீட்டில் இருந்து தான் என் காலத்தை முடிக்கணும்னு நினச்சேன், இங்கே கொண்டு போட்டிருக்காங்களேன்னு சொல்லி ஒருவேளை வருத்தத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்குறீங்களா? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. உண்மையாக நான் சொல்ல முடியும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஒரு மனுஷனும் நமக்கு ஆதரவாக இல்லாமல் இருந்தாலும் இயேசு நமக்கு ஆதரவாக இருக்கும்போது அநேகரை கர்த்தர் கொண்டு வந்து நமக்கு ஆதரவாய் கொண்டு வருவார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது கர்த்தரை தான் பார்க்கணும். ஆபத்து காலத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. நெருக்கமான சூழ்நிலையில் யாரும் வந்து நமக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கவலையோடு நீங்கள் இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? ஐயோ ஸ்தோத்திரம், இப்படியெல்லாம் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தேன், என்னை கைவிட்டுட்டாங்களேன்னு நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமே, தனித்து விடப்பட்டாலும் தனித்து ஒதுக்கி விட்டாலும் ஸ்தோத்திரம், யாருமே கண்டுகிடாமல் உள்ள சூழ்நிலையில் நீங்கள் தனித்து ஓடிக்கொண்டிருக்கலாம், போய்கொண்டிருக்கலாம், வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கலாம். தனித்து ஏதோ ஒரு இடத்துல ஒதுங்கி போய் யாருமே என்னை பார்க்கக்கூடாது என்று சொல்லி ஒருவேளை தனித்து ஒதுங்கி நீங்கள் இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவாக இருக்க இயேசு போதுமானவர். நான் பிரசங்கிக்கிற இயேசு போதுமானவர் ஐயா.